அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சையத் இப்ராஹிம் தன்னுடைய ஆதரவாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் உள்ள தில்லுமுள்ளுகளையும் திருகுதாளங்களையும் அவர் செய்த அயோக்கியத்தனத்தையும் நம்ம தோலுரிச்சு காட்டிட்டு இருக்கிறோம். அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த கடிதத்தில் நான் மட்டுமா இது போல மானகட்ட வேலையை செஞ்சேன், நீங்க எவ்வளவு பேர் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, அதை நான் பட்டியலிட்டு போட்டு காட்டினா ஒருத்த கூட தர மாட்டீங்களா அப்படின்னு அந்த கடிதத்துல முன்பாராவை நம்ம வாசிச்சோம். அதே கடிதத்துல அடுத்து வரக்கூடிய பகுதியை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இந்த சையத் இப்ராஹிம் என்பது எவ்வளவு பெரிய அயோக்கிய, இவ்வளவு மாதிரி மனித குலத்துல இனி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவன் மகா பொய்யன் என்பதற்கு அவன் எழுதின எழுத்த மிகப்பெரிய சாட்சி. அதை தான் நம்ம வாசித்து வரிக்கு வரி நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். போன பேராகிராஃப்ல அவன் செய்த தில்லுமுள்ள வாசித்தோம். அதை தொடர்ந்து பாருங்க, அவன் என்னென்னலாம் அந்த கடிதத்தை எழுதி அவன் தலைமையை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். டிஎன்டிஜே தலைமையை எப்படி எல்லாம் அவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான். இப்படி எல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ண போறேன், எனக்கு நீங்க சேர்ந்து ஒத்து ஒதுங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று நினைத்து கொண்டு அவன் சிலருக்கு அந்த கடிதத்தை அனுப்பினான் இல்லையா? அந்த கடிதத்தில் உள்ள தகவல் தான் இது. பாருங்க, கோவை ரஹமத்துல்லா செய்த பல காரியங்களை இதனால் வரை நான் யாரிடமும் கூறியதில்லை. விஷயத்துக்கு வரான். நான் மட்டுமா அயோக்கிய பையன், நான் மட்டுமா கேடு கட்ட ஜென்மம், என் கூட ஒரு கூட்டாளி தருக்கிறான்டா, அவனையும் நீங்க சேர்த்து இந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுங்க. அவன் யாருன்னு கேட்டா கோவை ரஹமத்துல்லா அப்படின்னு குண்டு தூக்கி போடுறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அவன் எழுதின கடிதத்துல இருந்து அடுத்த பேராகிராஃபை வாசிக்கிறேன் பாருங்க. கோவை ரஹமத்துல்லா செய்த பல காரியங்களை இதனால் வரை நான் யாரிடமும் கூறியதில்லை. கோவை ரஹமத்துல்லாவே இன்வால்வ் ஆயிருக்கிறார். கோவை ரஹமத்துல்லா ஒரு நல்ல மனுஷன், ஒரு அப்பாவை, அவர்தான் இருக்கல சிறந்த பேச்சாளர், அப்படியே தியாக மனப்பான்மை உடையவர்லாம் என்று இன்னைக்கு ஆட்டு மந்தைங்க அவனுக்கு முட்டு கொடுக்குறீங்களே. சையத் இப்ராஹிம் எவ்வளவு பெரிய கேவலமானவனோ அயோக்கியனோ பொய்யனோ, அதை விட ஒரு படி மேல போய் உனக்கெல்லாம் நான் சலைச்சவனா, நான் உன்னை விட பெரிய அயோக்கியன்னு சொல்லி நிரூபிக்கிற விதத்துல ரஹமத்துல்லா நடந்திருக்கிறான். ஆனா ரஹமத்துல்லா அன்னைக்கு நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். அதற்கு இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் முட்டு கொடுக்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவன் ஒரு அயோக்கியனை வச்சு இன்னொரு அயோக்கியனை அல்லாஹ் தோல் உடைக்கிறான் பாருங்க. இவன் சொல்றான், நான் மட்டுமா அயோக்கிய பையன், இவன் தானே சேர்ந்து அயோக்கிய வேலையை செஞ்சான்னு சொல்லி ரஹமத்துல்லாவை இழுக்கிறான். ரஹமத்துல்லா செய்ததை இது வரைக்கும் நான் யாரிடமே கூறியதில்லை, இவரும் ஜமாத்துக்காகத்தான் இந்த காரியத்தை செய்தார் என்று பெருநன்மையுடன் இருந்து விட்டேன். அவரும் சில தில்லுமுள் வேலையெல்லாம் செஞ்சாரு, அவரு ஜமாத்து நன்மைக்காக தான் செஞ்சாருன்னு சொல்லி நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சில மாவட்டங்களுக்கு அவராக நேரில் சென்றும் சிலரை போனில் தொடர்பு கொண்டும் அல்தாபி பற்றி தவறான செய்தி ஏதேனும் இருக்கிறதா என்று செய்திகள் சேகரித்தார். பாருங்களேன், இப்ப விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுருக்கமா சொல்றேன். சையத் இப்ராஹிம் விஷயத்துல நடவடிக்கை எடுத்தது காரணம் கேட்டா, ரியாத் மீது என்ற கல்ல அடிகளை அல்தாபி மேல இல்லாத பொல்லாத அவதூறுகளை அள்ளி விட்டதுக்கு தான் அடிப்படை காரணமே. அப்ப நான் மட்டுமா ரியாத் மீது என்ற கல்லடியில வச்சு அல்தாபியுடைய மானத்தை வேலை பேசினேன், நான் மட்டுமா தேர்தலுக்கு தெருவில் விட்டேன், இந்த ஆளை செஞ்சிருக்காருப்பா கோவை ரஹமத்துல்லா அப்படின்னு சொல்லும் போது, கோவை ரஹமத்துல்லா அல்தாப் விஷயத்துல எப்படி நாரடிச்சாரா, ஒவ்வொரு ஊருக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கா கிளைக்கா போனை போட்டு அல்தாபி பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன கேட்டிருப்பாரு. ஏதாச்சும் அவருடைய நல்லது என்னங்க, அவர் தியாகம் என்னங்க, அவர் எப்படிப்பட்ட ஆளு உமர் கேட்டாரு, அந்த மாதிரி கேட்க போறாரு. இவன் எப்படி கேட்டிருக்கான், எந்த பொண்ணோட பேசியிருக்கிறானா, எந்த பெண்ணோட தனிமையில் இருந்திருக்கிறானா, யாருக்கு முன்ன பின்ன அந்த பொண்ணோட எந்த பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கா என்று. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாத்த ஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயதுன்னு அல்லாஹ் சொல்றான். துருவி துருவி ஆராயறதே குழப்பா வைத்திருக்கிறார் ரஹமத்துல்லா. தன்னுடைய சக நிர்வாகியாக சகோதரனாக பயணம் செய்த அல்தாபி, எத்தனை மேடையில ஒன்னா சேர்ந்து பேசியிருப்பீங்க, எவ்வளவு காலம் ஒன்னா பயணிச்சிருப்பீங்க, ஒரே இடத்துக்கு போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. தான் சகோதரனுடைய மான விஷயத்துல விளையாண்ட மகா புருஷர்கள் இவங்க. பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கா போன போட்டு கேட்டாராம். யாரு? அல்தாபி விஷயத்த ரஹமத்துல்லா இவன் எழுதுறான். யாரு? சையத் இப்ராஹிம். அல்தாபி பற்றி தவறான செய்தி ஏதேனும் இருக்கிறதா என்று செய்திகள் சேகரித்தார். பல இடங்களில் அவருக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் அவர் இருக்கும் திருச்சியில் அவருடன் பாடம் எடுக்கும் ஒரு ஆசிரியை செய்தி இருந்தார். ஊரா சல்லாத போட்டு செழிச்சு பார்த்திருக்கிறான். எங்கேயுமே அல்தாபி பற்றி ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா அல்தாபி மேல குற்றச்சாட்டு நேதாஜி நகர் யாஸ்மின் பெண்ணோட தனிமையில் இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அது நிரூபிக்கப்பட்டு அவரே ஒத்துக்கிட்டு போயிட்டார். அதனாலதான் ஜமாத் அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா முபாகான வரைக்கும் வந்த பிரச்சனை ஜாஸ்மின் பிரச்சனை மட்டும் கிடையாது. இதுக்கு பிறகு இவங்க செஞ்ச இந்த தில்லுமுள்ளு திருகுதாளங்கள் இவங்க செஞ்ச நாடகம் தான் அவர் முபாகான வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கு. அப்ப திருச்சியில அல்தாபி
வந்து ஒஸ்தாதா இருந்தாரு. அங்க பெண்கள் மதரசா ஒன்று நடக்குது, டிஎன்டி ஜமாத்து ஒரு மதரசா நடத்துறாங்க. அதுல வந்து அல்தாபி ஆசிரியரா இருக்கிறாரு. அதே இடத்துல இப்ப ரஹமத்துல்லாவும் ஆசிரியரா இருக்கிறான். அப்ப ரஹமத்துல்லா என்ன செய்யறான், அங்க உள்ள ஒரு ஆசிரியர் பெண்ணிடத்துல போய் அல்தாபி உங்ககிட்ட எதுவும் பேசியிருக்கிறாரா, உங்ககிட்ட எதுவும் பழகி இருக்கிறாரா, ஏதாவது ரெட்டாரத்தங்கள் எதுவும் பேசியிருக்காரா, செல்லடையா பேசியிருக்கிறாரா, கொஞ்சி பேசியிருக்காரா, குழஞ்சி பேசியிருக்கிறாரான்னு தூண்டி தூண்டி துருவி துருவி ஒரு பெண்ணை போய் பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்ணை நிர்பந்தப்படுத்தி ஒத்துக்க வச்சிருக்கான். அவனே சொல்றான் அந்த செய்தியை பாருங்க. திருச்சியில் அவருடன் பாடம் எடுக்க ஒரு ஆசிரியை செய்தி தந்தார். உப்பு சப்பில்லாத விஷயத்தை ஊதி பெரிதாக்கி விடலாம் என ஹிக்மத்து செய்தார். நோண்டி நோண்டி பார்த்திருக்கிறான். அந்த அம்மா ஒன்னும் சொல்லல போல இருக்கு. ஏதோ வந்து பாடம் எடுக்கணும், வந்தா பேசுவாங்க போவாங்க சொல்லியிருக்க போல இருக்கு. இதை வச்சு எப்படி இவனை வந்து கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இவனை எப்படி நாரடிக்கிறதுன்னு தெரியாம அந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குனார். அது ஹிக்மத்தான். இவனுடைய ஹிக்மத்துடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை கேவலப்படுத்தி, இல்லாத பொல்லாத பழிய சுமத்தி, அசிங்கப்படுத்தி, அவதூற சுமத்தி, அவனை வந்து சமூகத்தை தலையெடுக்க கூடாத அளவிற்கு கேவலப்படுத்துறத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு ஹிக்மத்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு காலம் வரும், குடிக்கு வந்து மதுக்கு ஒரு பேரை மாற்றி வச்சு குடிப்பாங்கன்னு. அதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கரெக்டா செய்யறான். பிறருடைய மாணவ விஷயங்கள்ல விளையாடுவதற்கு இவங்க ஜமாத்து வச்சிருக்கிற பேர் வந்து பைலா, நிலைப்பாடு, ஹிக்மத்து, மானங்கட்ட ஜமாத்து. இந்த ஜமாத்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு ஜமாத்து. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த பெண் பற்றிய செய்தி கிடைத்ததும் என்னிடம் முதலில் தொடர்பு கொண்டு கூறி மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு குஷி ஆயிட்டாரு. ஆளு செம்ம ஜோராகி, நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு, நான் அப்படி இப்படி கரெக்ட் ஒரு பெண்ணை கலெக்ட் பண்ணிட்டேன், அந்த பெண்ணை வச்சு அல்தாஃபி வந்து கேவலப்படுத்திடலாம் அப்படின்ட்டு அந்த பெரிய சைத்தான் சின்ன சைத்தானு போன் அடிச்சு சொல்லுது. இந்த ரஹமத்துல்லான்ற சைத்தான் இந்த இப்லீஸ் சையது இப்ராஹிமுக்கு போன் அடிச்சு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே குஷியா, பரவாயில்ல. ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனைனா, அல்தாஃபி இருக்கிற வரைக்கும் இவனுக்கு ரெண்டு பேருடைய கதை வேகலைங்க. இவங்களுடைய பிரச்சாரம், இவங்களுடைய தாவா வந்து மக்கள் விரும்பாம இவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்க கூட பல பொதுக்கூட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களை பார்க்கலாம். அல்தாஃபியோடைய பேச்சுக்கு மக்களுடைய வரவேற்பு ரொம்ப பலமா இருக்கும். பின்னாடி நின்று கை தட்டக்கூடிய சோகம் மூஞ்சியோட நிப்பான் கோவை ரஹமத்துல்லா. ஏன்னா ஒருத்து கிடையாது அவனுக்கு. அவன் எது சும்மா வாய்ஸ் அவுட் பேசக்கூடிய எல்லாம் கோவை ரஹமத்துல்லா. அதனால மக்கள் அவனுக்கு முன்னாடி இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க. இவனை தூக்குனாதான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் என்று ராஜதந்திரம் என்று சொல்லக்கூடிய இவனை தூக்குனாதான் நாம அந்த இடத்துக்கு வர முடியும் என்று நரி வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ரஹமத்துல்லாவும் சையத் இப்ராஹிம். அவரும் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறான் பாருங்க. உங்களுக்கு தெரியும், அதை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்து அசைக்க முடியாத சில ஆதாரங்களை எங்களுக்கு உருவாக்கி தந்தார். அல்தாஃபி தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒண்ணும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத மேட்டரை ஒரு பெரிய ஆதாரமா பூதகரமாக்கி அதை உருவாக்கிட்டு ரஹமத்துல்லா அங்க இருந்து வந்தார். அல்தாஃபி தப்பானவர் தான், அவருக்கு எதிராக இருந்த செய்தியை நான் பரப்பியது தவறு என்றால், கோவை ரஹமத்துல்லா ஒரு செய்தியை உருவாக்கி ஸ்கெட்ச் போட்டு அழகாக காய் நகர்த்தினாரு, அது தவறு இல்லையா? இதில் இவர் குற்றவாளி இல்லையா? எப்ப நான் மட்டும் ரியாத் மைதீன் கல்லைடியில எழுதி அல்தாஃபியோடைய அந்த விவகாரம் உள் விவகாரம் இல்லாத பொருளாதெல்லாம் எழுதி ஊதி பெருசாக்குன என்ன அயோக்கிய பையன், என்ன கேடு கட்டவன், நயவஞ்சவன் சொல்லி ஜமாத்துல இருந்து இருந்தா உன்னை அடிப்பட்டான்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டீங்க. அப்ப நான் மட்டும் தப்பு பண்ண, இவன் யோக்கியனா, இவன் உத்தமனா, இவன் நேர்மையானவனா, இவனே நம்ம கேடு கட்டவன் தானே, இவனே நம்ம மோசக்காரன் தானே, மோசடிக்காரன் தானே, மகா பையன் தானே, இவனை வெளியே தொட்டாம ஏன்டா உள்ள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த புண்ணியவன் என்ன செய்யறாரு, அவருக்கு நியாயமான கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பிறகு விஷயத்தை தொடர்றான். பக்கீர் பாபு யார், அல்தாஃபி தான் கிண்டல் பண்றான். முதலாக தலைமை முபாலாவுக்கு அழைத்த போது ஒவ்வொரு மாலை நிர்வாகியும் ஒவ்வொரு வழக்கை வைத்துக் கொண்டு லைவ்ல அமர்ந்தோம். நினைவுபடுத்தி பாருங்கள், அல்லது அந்த தலைமை அல்தாஃபிக்கு விடுத்த முபாலா வீடு அழைப்பை மீண்டும் எடுத்து பாருங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு எழுத போற மாதிரி அவன் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கிற மாதிரி சொல்றான். அவன் ஒரு ரெக்கார்டு எடுத்துட்டு வந்தான். அப்ப நானும் ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்தேன் அல்தாஃபி சம்பந்தமா. முபாலாவுக்கு இந்த கோவை ரஹமத்துல்லாவும் ஒரு ரெக்கார்டு எடுத்துட்டு வந்தான். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாமா அப்படின்னு இந்த கேடு கட்ட காரியத்திற்கு ஒரு பிளாஷ்பேக் வேற. அதில் கோவை ரஹமத்துல்லா உட்கார வைத்து ஜோடி தலைமையிடம் வந்து நேரில் புகார் தந்தார்களா? அதில் கோவை ரஹமத்துல்லா உட்கார வைத்த ஜோடி தலைமையிடம் வந்து புகார் தந்தார்களா, நேரில் வந்து புகார் தந்தார்களா? அவன் இப்ப எழுப்புற கொஸ்டின் இதுதான். அவன் என்ன கேட்கிறான், செய்தி இப்ராஹிம், கோவை ரஹமத்துல்லா வந்து ஒரு பொம்பளை பிடிச்சிட்டு வந்தான்ல, அந்த பொம்பளை வந்து தன்னுடைய மன ஒப்புதலோட கடிதம் எழுதி ஜமாத்துல புகாரா கொடுத்தாங்களா? அந்த அம்மாவை வந்து டிஎன்ஜில புகார் கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்றான். தந்தார்களா? இல்லையே. இவர் வழியே சென்று ஜமாத் கருதி செய்த செயலை நாம் நூல் பிடித்த மாதிரி ஆராய்ந்தோமா? அடுத்த கேட்கிறான், இவன் செஞ்ச செயலை நம்ம என்ன ஆராய்ந்தோமா?
இது உண்மையான வழக்கா, இது செட்டிங்கா, இவன் உள்நோக்கத்துக்காண்டி இந்த பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கிறானா என்று என்னைக்காச்சும் நம்ம அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சோமா? உண்மை தன்மை நம்ம அலசனமா? இல்லையே. அப்ப இவங்க ஜமாத்துல எடுக்கிற நடவடிக்கை லட்சணத்தை பாருங்க. இவங்க யார் யார் மேலாம் குற்றச்சாட்டு சுமத்தி வெளியே அனுப்புறாங்களோ அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய ஜமாத்துடைய விசாரணை என்ன லட்சணத்துல இருக்குன்னு எழுதி காட்டுறான் பாருங்க. நம்ம அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டா இருந்தோம்? இல்லையே. நூல் பிடித்த மாதிரி ஆராய்ந்தோமா? நல்லது நடந்தா சரிதான் என்று தானே அமைதியா காத்தோம். என்ன நல்லதா? அல்தாபிக்கு ஆப்பு வச்சு அனுப்புறதுதான் நல்லது. எப்பயாச்சும் அல்தாபியை ஜமாத்தை விட்டு தூக்கி போடணும், நாம சொகுசு வாழ்க்கை வாழணும், நம்மள ஜமாத்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், காலத்துக்கும் லக்ஸரி வாழ்க்கை வாழணும் என்ற மகா மட்டமான எண்ணம் கொண்டவன் தான் இந்த கோவை ரஹமத்துல்லாவும் இந்த சையீத் இப்ராஹிமும். இவனுங்கள ஜமாத்துல இன்னைக்கு நிர்வாகியாக இவன் ஒரு தாயி, இவெல்லாம் ஒரு ஆலிம் சொல்லி இவனை ஜமாத்துல வைத்து அழகு பார்க்கறாங்க. என்னத்தை சொல்றதே ஒண்ணும் தெரியல. அடுத்த வரிய பாருங்க. அந்த திருச்சி பெண் எழுதுவது போல் பக்கம் பக்கமாக எழுத வைத்து நாரொழித்தோமே. அட பாவீங்களா, கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு கடுகளவு இருந்தா இப்படி ஒரு பெண் எழுதுற மாதிரி நீங்களே எழுதி ஒரு சகோதரனுடைய மானத்துல இப்படி விளையாண்டு இருக்கிறீங்க. இது அவனே கைப்பட எழுதிருக்கிறாங்க செய்தி இப்ராஹிம். இதை நான் சொல்லல, இந்த செய்தியை கேட்கக்கூடிய மக்கள் எழுதல, வேற இயக்கத்தை சார்ந்த யாரும் எழுதல. அதாவது டிஎன்டிஜேக்கு இவ்வளவு காலமா நாங்க எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே எழுதல. இந்த கடிதத்தை எழுதுறது யாருன்னு கேட்டா, இவ்வளவு காலமாக டிஎன்டிஜே ஜமாத்துல மாநில துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தணிக்கைக்குழு தலைவர் என்று பல பொறுப்புகளை வகித்த ஒரு மனித ஷைத்தான் எழுதுறான். என்ன அந்த பெண் அல்தாபி சம்பந்தமா முகநூல்ல எழுதுனதா ஒண்ணு பரவிச்சு, அது அந்த பெண் எழுதல, நாம தான் எழுதணும். அந்த திருச்சி பெண் எழுதுவது போல் பக்கம் பக்கமாக எழுத வைத்து நாரொடித்தோமே. அப்ப ஒரு பெண் பெயரை பயன்படுத்தி அவங்க எப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோவை ரஹமத்துல்லா தான் இதற்கு காரணம் என்று சிலர் அவரை முகநூலில் வளைத்ததும் கப்சிப் என அமைதியாகி பின்வாங்கி விட்டார். இவ்வளவு விவரமானவரா இவர் இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நாமளே ஒரு அயோக்கியனா, நமக்கு மேல பெரிய அயோக்கியனா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. முகநூல்ல இது ரஹமத்துல்லா செய்யற வேலைதான், கண்ண வேலைதான் என்று மக்கள் முகநூல்ல பேச ஆரம்பித்ததும் அவர் கப்புச்சிப்பன் ஆயிட்டார். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, இதான் ஆள சைலண்ட் ஆயிட்டானே அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, இந்த கடிதத்தை எவ்வளவு திருட்டு வேற, எவ்வளவு போர்ஜரி. அதாவது பெரிய பெரிய கிரிமினல் கூட இப்படிதான் யோசிக்க மாட்டான். பல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிபறி, இப்படி கூட்டு களவாணி செய்து திருடக்கூடிய பெரிய பெரிய லாபரி கேஸ் அடிக்கிறவங்க கூட இப்படி திட்டம் போட மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஜமாத்தி நிர்வாகி, மாநில தாயி, இவங்கெல்லாம் அழைப்பாளர், ஆளுங்கள், இவருக்கு சமூகத்துல பேரு, சம்பளம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நேரம் அவனுடைய கடிதத்தில இருந்து எடுத்து நான் வாசித்ததுல முக்கியமான பாயிண்ட்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது அந்த முபாகர அழைப்புக்கு கூட்டிட்டு உட்கார வச்சிருந்தாங்கல்ல அல்தாபி சம்பந்தமான ஒரு பெண்ணை, அந்த பெண் ஜோடியா உட்கார்ந்து அந்த பெண் மனம் புகார் கொடுத்தாங்களா? இந்த புகார் ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்க அல்தாபி மேல, அதனால நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு திருச்சி முபாகாரால டிஎன்டிஜே நிர்வாகிகள் சொல்லும் பொழுது சையீத் இப்ராஹிம் சொல்றான், அந்த பெண் தானாக முன் புகார் கொடுக்கல, நாம செட்டிங் பண்ணி அந்த பொண்ணிடத்துல புகார் வாங்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். அதுக்கு அடுத்த போல சொல்றான், அதை நம்ம நூல் பிடித்தது போல விசாரித்தோமா? நம்முடைய விசாரணை நியாயமா வைக்கல, நம்ம நியாயமான முறையில விசாரிக்கல, கண்டுகாணாம நம்ம இருந்தோம் என்ற அவனுடைய விசாரணையுடைய தோரணையை சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்ததான் சொல்றான், அந்த பெண்ணின் பெயரால நாம தான் கல்லடியில அல்தாபியை பத்தி பக்கம் பக்கமா எழுதி அல்தாபியை நாரடிச்சோம். அல்தாபி கிட்ட அந்த பெண் பேசினது போல, அந்த பெண் அல்தாபியை குறை சொல்வது போல ஒரு கடிதம் பரவலாக வலைதளங்களை பரவியது. அது அந்த பெண் எழுதல, நாம தான் அந்த வேலையை செஞ்சோம், நாம தான் அந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு அந்த கடிதத்துல இருந்து இவ்வளவு விஷயங்களை அவன் சொல்லி இருக்கிறான். அதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவனுங்களா போய் ஒரு அந்நிய பெண் இடத்துல பேசி நீ அல்தாபிக்கு எதிராக புகார் சொல்லு, நீ அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அவனை ஏதாச்சும் சொல்லி அவனை கேவலப்படுத்த ஒரு பொய் சாட்சியை உருவாக்கி இருக்கிறான். இதையெல்லாம் இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் இந்த இடத்துல ஒரு சில கேள்வி மக்களிடத்துல கேட்க ஆசைப்படுறோம். உண்மையாகவே சையீத் இப்ராஹிம் எழுதிய கடிதம் உண்மை என்றால், அவன் வைத்த குற்றச்சாட்டு உண்மை, 100% உண்மை அப்படின்னா ரஹமத்துல்லாவை அடிச்சு வளர்த்துக்கணுமா இல்லையா?
அந்த அயோக்கியனை வந்து துரத்திருக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பொய் சாட்சி பெண்ணை கொண்டு வந்து வைத்து ஒரு சக நிர்வாகியுடைய மானத்துல விளையாடி இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமா டிஎன்டிஜே வாய் திறக்கல. ஒண்ணுக்கு செய்தி இப்ராஹிம் வைத்த குற்றச்சாட்டு உண்மைன்னா ரஹமத்துல்லாவை அடிச்சு துரத்தி இருக்கணும். இல்ல இது போய் அல்லது செய்தி இப்ராஹிம் சொன்னது இப்ப பொய் தான், டிஎன்டிஜே மேல அபாண்ட பழி சுமத்தி இருக்கிறான், அப்படிலாம் ரஹமத்துல்லா செய்யல, ரொம்ப நன்மையானவர் நேர்மையானவர் சொன்னா இந்த அயோக்கியனை ஏன்னா நீங்க ஜமாத்துல சேர்த்து வச்சிருக்கிறீங்க? அப்ப சரி, அப்படி நீங்க சேர்த்து இருக்கிறீங்கன்னா சையத் இப்ராஹிம் சொன்னது பொய், சையத் இப்ராஹிம் ஒரு முனாஃபிக்கு, ஜமாத்ல பலி போட்டுட்டான் அப்படின்னு டிஎன்டிஜே ஜமாத் வந்து வெளிப்படையா அறிக்கையை வெளியிட்டு நீங்க அவனை சேர்த்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய கூட்டு களவாணி வேலையை செஞ்சிருக்கிறீங்க. ரஹமத்துல்லாவும் சையத் இப்ராஹிம் ஒரு பெண்ணை வச்சு ஒரு சக நிர்வாகி மானத்தோட விளையாண்டு இருக்கிறான், துருவி துருவி ஆராய்ஞ்சிருக்கிறான், இல்லாத பொல்லாத பழியை சுமத்தி ஒரு அப்பாவின் மீது பழியை போட்டிருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் அநியாயம் என்பதை மக்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. மக்களிடத்தை நம்ம என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறோம்? இது போல அயோக்கியர்கள் மகா பையன்களுடைய கூடாரமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு இருக்கு. ஒரு காலத்தை ஏகத்துவத்தை துணிந்து சொன்ன ஜமாத்து, ஒரு காலத்தை சத்தியத்தை வந்து அசத்தியவாதத்துக்கு எதிர்த்து போராடிய ஒரு ஜமாத்து இன்னைக்கு அயோக்கியர்களுடைய புகலிடமாகவும் பொய்யர்களுடைய கூடாரமாகவும் இன்னைக்கு டிஎன்டிஜே மாறி இருக்காங்க. இந்த ரெண்டு பொய்யனும் உள்ள இருக்கிறாங்க. ஒன்னு செய்தி இப்ராஹிம் சொல்றது உண்மைன்னா அப்ப அந்த டிஎன்டிஜேல இருக்கக்கூடிய ரஹமத்துல்லா பொய்யன், அல்லது டிஎன்டிஜே மீது வைத்த குற்றச்சாட்டு அந்த செய்தி இப்ராஹிம் வைத்த குற்றச்சாட்டு பொய்யனா அவனையே எனக்கு சேர்த்தாங்க. இதெல்லாம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? இப்படி இருந்தும் நீங்க அந்த ஜமாத்துல பயணிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க அல்லாஹ்வை கொஞ்சம் கூட நீங்க பயப்படலையா? நாளைக்கு அல்லாஹ் உங்களை மறுமையில விசாரிக்க மாட்டானா? இது போல அயோக்கியத்தனம் செய்தவர்கள் பின்னாடி நீங்க எப்படி போனீங்க? இவங்க அளிக்கக்கூடிய தீர்ப்பு நியாயமானதா இருக்குமா? இவங்க மக்களிடத்துல மார்க்கத்தை சொல்ற லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. இவங்க வந்து பெண்கள் விஷயத்துல நேர்மையா நடக்கணும், கற்பொழுக்கத்தோட நடக்கணும், பெண்கள் விஷயத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் இவங்க பேசுறாங்களே, பயான்ல பேசுறாங்களே. இவனுங்களே பொய் சாட்சியை உருவாக்கி இருக்கிறாங்களே, இவங்களே இல்லாத பொருளாத சொல்லி ஒரு அப்பா மீது பழி சுமத்தி அவதூறு கற்பித்திருக்கிறாங்களே. அப்ப இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், பயான் எப்படி இருக்கும், இவங்க ஜமாத்துக்கு தலாக்குன்னு போனா எப்படி தீர்ப்பளிப்பாங்க? இதை நீங்க சிந்தித்து பாருங்க. அப்ப இவ்வளவு திருகுதாளம் பண்ணவன், இவ்வளவு செட்டிங் வேலை பண்ணவன், இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணவன், தேப்பாரி வேலை பார்த்த இவனுங்க ஏன் சகோதரர் அறிஞர் பிஜே மீது வந்து அதை வந்து அபாண்ட பழியை உனக்கு சுமத்திருக்க மாட்டாலும் சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் வந்து நாம சொல்லலைங்க, அந்த சையத் இப்ராஹிம் இருக்கிற கடிதத்திலே அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அப்ப இவனுங்க ஒரு பெண்ணை வச்சு ஒருத்தர் மீது பழி சுமத்தினானுங்கன்னா அப்ப அந்த செட்டிங் ஆடியோ விஷயத்துல என்னென்ன தில்லுமுள்ளு செஞ்சிருப்பாங்க என்பதை மக்களே நீங்க சிந்தித்து பாருங்க. உங்க கவனத்துக்கு கொண்டு வருவதுக்குத்தான் இது நானாக ஒரு கற்பனையாக ஒரு பாத்திரமாக வடிவமைத்து பேசல, யாரும் குறிப்பெடுத்து கொடுத்து பேசுற அளவுக்கு இங்க இல்ல. அவனுடைய சொந்த எழுத்தை வைத்து அவன் ஜமாத்துக்கு எதிராக பிளாக்மெயில் பண்ணா பாத்தீங்களா, அந்த எழுத்தை வைத்துதான் வரிக்கு வரி நான் எழுதி உங்ககிட்ட கேள்வி எழுப்புறேன். இப்படிப்பட்ட ஜமாத்துல எப்படி நீங்க பயணிக்கிறீங்க? நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துதான் அந்த ஜமாத்துல இருக்கிறீங்களா, அல்லது நீங்களே வேற ஆதாயத்துக்காண்டி தான் அந்த ஜமாத்துல இருக்கிறீங்களா என்பதை வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களை பார்த்து வருகிறார்கள். இன்னும் சையத் இப்ராஹிம் என்பது எவ்வளவு கேடு கட்டவன், அவன் எவ்வளவு பெரிய மகா பொய்யன், எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கி, அவன் எப்படிப்பட்ட கேடு கட்ட வேலைக்கெல்லாம் கோவை ரஹமத்துல்லா துணை போயிருக்கிறான். இவனுக்கு இன்னைக்கு சமூகத்துல பெரிய அந்தஸ்தும் ஜமாத்துல மால மரியாதையோட இன்னைக்கு கை நிறைய சம்பளமும் இவர்களுக்கு கொடுத்து நீங்க கௌரவிக்கிறீங்கன்னா என்ன நோக்கத்திற்கு இந்த ஜமாத்து நடத்தப்படுகிறது என்பதை வரிக்கு வரி வாசித்து உங்களுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்துவேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர்ச்சி வந்து இன்ஷா அல்லாஹ் நீளும் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.